நான் எவ்வளோ டைம் பிரிண்ட் பண்ண போகிறேன், ஃபார் லூப் எவ்வளோ டைம் ரன் ஆகணும், 5 டைம்ஸ். ஸோ அதனால ஃபார் int I is equal to 1, I less than or equal to n I plus plus. ஓகே, ஃபார் லூப் முடிஞ்சது, 5 டைம்ஸ் போயிடுச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல வந்து எனக்கு இந்த இது எவ்வளோ டைம் ரன் ஆகணும், திரும்பவும் எனக்கு 9 டைம்ஸ் ரன் ஆகணும். எல்லாமே வந்து லாஸ்ட் ரோல பார்த்தீங்கன்னா 9 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ 9 டைம்ஸ் உள்ள திரும்ப நான் பிரிண்ட் பண்றதுக்கு இன்னொரு ஃபார் லூப் எடுக்கிறேன், which is j. இப்போ இதுல for int j is equal to 1, j less than or equal to கண்டிஷன் என்ன கொடுக்கணும், 9 டைம்ஸ் அப்படின்னா 5 into 2 10, 10 minus 1 9. அப்போ நான் என்ன எழுதிக்கலாம், 5 into 2ங்கிறத n into 2. ஓகே, n into 2ங்கும் போது 10 ஆயிடும், minus 1. அப்புறம் இங்கே j plus plus. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உள்ள வந்து எப்பெல்லாம் ஸ்டார் பிரிண்ட் ஆகணுங்கிற கண்டிஷன் நம்ம எழுதணும். இப்போ இஃப் கண்டிஷன்ல நான் என்ன எழுதுறேன், இஃப் கண்டிஷன் என்னது, நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த கண்டிஷன் தான். n மைனஸ் இது ரெண்டும், இது எதோட வேல்யூ, இது ஜேயோட வேல்யூ. ஜேயோட வேல்யூ இது இல்லைன்னா இது இருந்தால் மட்டும் எனக்கு ஸ்டார் ஜே ஈக்குவல் டு n மைனஸ் ஐ பிளஸ் 1 ஆர் ஜே ஈக்குவல் டு n பிளஸ் ஐ மைனஸ் 1 இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பிரிண்ட் பண்ணும், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? வேற எதுவா இருந்தாலும் இந்த ரெண்டு கண்டிஷன் இல்லாம வேற ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு உள்ள என்ன பிரிண்ட் ஆகணும், ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகணும். அதனால எல்ஸ் போட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல ஸ்பேஸ். இப்போ எனக்கு இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகி முடிச்சிருச்சு, ஸ்பேஸும் பிரிண்ட் ஆகி முடிச்சிருச்சு, திரும்ப ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு நியூ லைன் போகணும். இந்த ஃபார் லூப் இன்னர் ஃபார் லூப் முடிச்சதும் எனக்கு நியூ லைன் போகணும். அதனால நான் இங்கே ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் கொடுத்து நியூ லைன் போய்க்கிறேன். அவுட் டாட் பிரிண்ட் லைன்ல நியூ லைன். ஓகே, ஸோ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? அதாவது எனக்கு லாஸ்ட் லைனில் மட்டும் எனக்கு ஃபுல்லாக ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகாமல் எனக்கு ஹாலோவாக பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ பட் ஆனால் எனக்கு என்னோட வேல்யூ என்னவா இருந்தாலும் லாஸ்ட்டில் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக பிரிண்ட் ஆகணும். அப்போ அதனால நம்ம என்ன கொடுக்கணும், இதில் இன்னொரு கண்டிஷன் என்ன ஆட் பண்ணும், ஜேயோட வேல்யூவில் ஐயோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஆர் ஐ ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து n வரைக்கும் ரன் ஆகுது. ஸோ எனக்கு லாஸ்ட் லைன் n. ஸோ ஐ ஈக்குவல் டு n இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகணும். ஸோ அதனால நான் இந்த கண்டிஷன் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி பாருங்க. ஓகேவா? பிரிண்ட் ஆயிருக்கா? ஸோ எல்லா ஸ்டார்ஸும் பிரிண்ட் ஆயிருக்கு.